நண்பர்களே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த உலகத்துல சில பேர் ஏன் ரொம்ப நீண்ட நாள் வாழ்றாங்க? ஆனா சில பேர் ஏன் சின்ன வயசுலயே இந்த உலகத்த விட்டு போயிடுறாங்க? இது வெறும் விதியா? இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய ஆன்மீக ரகசியம் இருக்கா? சனாதன தர்மம் சொல்றது என்னன்னா, இந்த உலகத்துல எந்த விஷயமும் காரணம் இல்லாம நடக்காது. ஒவ்வொரு பிறப்பும், ஒவ்வொரு சந்தோஷமும், ஒவ்வொரு துக்கமும் கூட கர்ம விதியோட தான் இணைந்திருக்கிறது. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல போறேன். இந்த கதை உங்க வாழ்க்கையை பற்றி எண்ணத்தையே மாற்றக்கூடும். இது ஒரு தந்தையின் கதை. தனது சிறிய மகனை இழந்த ஒரு தந்தையின் கதை. ஆனா பிறகு ஒரு மகான் முனிவரிடமிருந்து கர்மம், பிறப்பு மற்றும் மரணத்தின் உண்மையை தெரிந்தபோது, சில நேரங்களில் குறைந்த வயதில் வரும் மரணமும் கடந்த பிறவியின் முடிக்கப்படாத கர்மங்களின் விளைவாக இருக்கலாம் என்பதை அவர் புரிந்து கொண்டார். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இமயமலையின் அமைதியான மலைகளுக்கு பக்கத்துல ஒரு அழகான சின்ன கிராமம் இருந்துச்சு. சுற்றிலும் பசுமை நிறைந்த மரங்கள், தெளிவா ஓடும் நதி, காலை மாலைகளில் கோவிலின் மணி ஒலி, இவையெல்லாம் அந்த கிராமத்தையே மிகவும் புனிதமான இடமாக மாற்றியிருந்தது. அந்த கிராமத்துல தனபால் என்ற ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. தனபால் ரொம்ப நல்ல மனசுக்காரர், நேர்மையானவர், கஷ்டப்பட்டு உழைப்பவர். அவர் தினமும் சூரியன் உதிக்கும் முன்பே எழுந்து குளிச்சு கடவுளை வழிபட்டு விட்டு தனது வேலைக்கு செல்வார். முழு கிராமமும் அவரை மிகவும் மதித்தது. ஏன்னா அவர் எப்பவும் உண்மையாகவும் நல்ல மனசோடு தான் வாழ்ந்தாரு. தனபாலோட மனைவி பேர் கௌரி. அவங்களும் ரொம்ப அமைதியானவங்க, நல்ல மனசுக்காரி, கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கை வைத்திருந்தாங்க. வீட்டில் இருக்கிற எல்லா வேலையையும் அன்போட பார்த்துப்பாங்க. தினமும் விளக்கேத்தி குடும்பம் நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிப்பாங்க. சில வருஷங்களுக்கு அப்புறம் கடவுளின் அருளால அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அவனுக்கு ஆரவ் என்று பெயர் வச்சாங்க. ஆரவ் அந்த கிராமத்துல எல்லாருக்கும் ரொம்ப செல்லம். அவன் கண்கள் ஒரு தனி ஒளி இருந்துச்சு. அவன் சிரிச்சா போதும், யாரோட மனசும் உடனே சந்தோஷம் ஆயிடும். அவன் சிரிச்சா போதும், யாரோட மனசுமே உடனே சந்தோஷம் ஆயிடும். நாள் முழுக்க கிராமம் முழுக்க ஓடி விளையாடிக்கிட்டே இருப்பான். சில நேரம் கோவில் பக்கம், சில நேரம் நதிக்கரையில பட்டாம்பூச்சி பின்னாடி ஓடிக்கிட்டு இருப்பான். கிராமத்துல இருந்த பெரியவங்க அவனை பார்த்தா அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை, பெரிய புண்ணிய ஆன்மான்னு. தனபாலும் கௌரியும் தன்னோட மகனை பார்த்து எப்பவுமே கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க. ஆரவ் தான் அவனோட வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம்னு நினைச்சாங்க. அவங்களோட சின்ன குடும்பம் அன்பு, சிரிப்பு, சந்தோஷம் நிறைஞ்ச குடும்பமா இருந்துச்சு. ஆனா அந்த சின்ன குழந்தையோட ஆன்மா கடந்த பிறவியிலிருந்து ஒரு பெரிய ரகசியத்தை கொண்டு வந்திருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் அந்த ரகசியம் அவங்களோட வாழ்க்கையே மாற்ற போறது. நாட்கள் அமைதியா போயிட்டு இருந்துச்சு. தனபாலின் குடும்பமும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா வாழ்க்கையில என்ன திருப்பம் வரும்னு யாராலும் சொல்ல முடியாது. ஆனா ஒரு நாள் திடீர்னு ஆரவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. காலையில வரைக்கும் வீடு முழுக்க ஓடி விளையாடின குழந்தை மாலைக்குள்ள கடும் காய்ச்சலால நடுங்க ஆரம்பிச்சான். முதல்ல தனபாலும் கௌரியும் இது சாதாரண காய்ச்சல் தான் என்று நினைச்சாங்க. குழந்தைகளுக்கு இப்படியெல்லாம் வரும் தானே அப்படின்னு மனசை சமாதானப்படுத்திக்கிட்டாங்க. அவங்க ஆரவோட தலையில குளிர்ந்த துணியெல்லாம் வச்சு ஓய்வெடுக்க வச்சாங்க. காலையில் ஆகிறதுக்குள்ள சரியாயிடும்னு நினைச்சாங்க. ஆனா மறுநாள் ஆரவின் நிலை இன்னும் மோசமாயிடுச்சு. அவரோட காய்ச்சல் கொஞ்சமும் குறையல. எப்பவும் ஜொலிச்ச அவன் கண்கள் இப்போ சோர்வா தெரிஞ்சது. வழக்கம் போல சிரிக்க கூட முடியல. இதை பார்த்து கௌரிக்கு ரொம்ப பயமாக ஆரம்பிச்சுது. அவங்க திரும்ப திரும்ப கடவுள்கிட்ட கைகளை கூப்பி வேண்டிக்கிட்டே இருந்தாங்க. தனபால் உடனே அவனை கிராமத்துல இருந்த வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போனாரு. வைத்தியரும் நிறைய மூலிகை மருந்து கொடுத்து காப்பாற்ற முயற்சி பண்ணினாங்க. தனபால் தினமும் ஒரு நம்பிக்கையோட மருந்து வாங்கிட்டு வந்து என் மகன் குணமாயிடுவான் அப்படின்னு அவன் பக்கத்திலே உட்கார்ந்துருப்பாரு. ஆனா அந்த நோய் என்னன்னு யாருக்கும் புரியல. மருந்து எந்த பலனும் தரல. ஒவ்வொரு நாளும் ஆரவ் இன்னும் பலவீனமாகிக்கிட்டே போனான். இங்க கௌரியோட நிலையும் நாளுக்கு நாள் மோசமாகிட்டே இருந்துச்சு. அவங்க ராத்திரி முழுக்க தூங்காம மகனோட தலைய தடவிக்கிட்டே இருப்பாங்க. அழுதுகிட்டே கடவுள்கிட்ட வேண்டுவாங்க, கடவுளே என் மகனை மட்டும் காப்பாத்துங்க, அவன் படுற கஷ்டம் எல்லாம் எனக்கு வந்தாலும் பரவாயில்ல. கோவில்ல எரியும் தீபம், கௌரியோட கண்ணீர், நடுங்குற கைகள், இதையெல்லாம் பார்த்தா ஒரு அம்மா தன் குழந்தைகளுக்காக எதுவும் செய்ய தயார்னு தோணும். ஆனா சில நேரங்கள்ல எவ்வளவு வேண்டினாலும் விதி எழுதுனதை மாற்ற முடியாது. நாட்கள் கடந்துச்சு. ஒரு காலை தனபாலும் கௌரியும் வாழ்ந்த உலகமே உடைஞ்சு போகும் ஒரு தருணம் வந்துருச்சு.
காலை சூரிய ஒளி வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்ச நேரம் திடீர்னு ஆரவோட மூச்சு மெதுவா குறைய ஆரம்பிச்சது. தனபாலும் கௌரியும் பதறி போய் அவனை பிடிச்சுக்கிட்டாங்க. கௌரி அவனை மடியில கட்டி பிடிச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப கூப்பிட்டாங்க, ஆரவ் கண்ணா, கண்களை திறடா. ஆனா இந்த முறை ஆரவ் கண்களை திறக்கவே இல்லை. சில நொடிகள்லயே அவன் மூச்சு நின்று போச்சு. வீடு முழுக்க ஒரு கனமான அமைதி சூழ்ந்துச்சு. அந்த அமைதியோட சேர்ந்து அவங்களோட சந்தோஷமும் ஒரே நொடியில மறைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. தன்னோட மகன் உயிரில்லாம கிடக்கிறத பார்த்து தனபாலின் உலகமே சிதறி போச்சு. சில நிமிஷங்களுக்கு முன்னாடி வர கைகளில் விளையாடின குழந்தை இப்போ அதே கைகளில் அமைதியாக கிடந்தான். தனபாலின் கண்ணீர் மட்டும் நிற்கவே இல்லை. அவர் தன்னோட மகனை நெஞ்சோட கட்டி பிடிச்சிக்கிட்டு கதறி கதறி ஆள ஆரம்பிச்சாரு. அவரோட ஆன்மாவே கத்துற மாதிரி இருந்துச்சு. அவர் திரும்ப திரும்ப வானத்தை பார்த்து கேட்க ஆரம்பிச்சாரு, கடவுளே, என் மகன் என்ன தப்பு செஞ்சான்? அவன் இன்னும் இந்த உலகத்தையே சரியா பார்க்கல. அதுக்குள்ள ஏன் அவனை எடுத்துக்கிட்டீங்க? யாருக்காவது தண்டனை கொடுக்கணும்னா எனக்கே கொடுத்துருக்கலாமே. ஒரு சின்ன குழந்தைய ஏன் எங்ககிட்ட இருந்து பிரிச்சிங்க? அவரோட குரல்ல வலி, கோபம், வேதனை, உதவியற்ற தன்மை எல்லாமே கலந்துருந்தது. கௌரியும் தன்னோட மகன் பக்கத்துல உட்காந்து கதறிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட கண்ணீர் நிற்கவே இல்லை. சில நேரம் ஆரவோட முகத்தை தடவி பார்ப்பாங்க. சில நேரம் அவனை அசைத்து எழுப்ப முயற்சி பண்ணுவாங்க. ஆரவ், எழுந்திருக்கண்ணா. ஆனா என்ன நடந்துச்சு என்பதை அவங்களோட மனசே ஏற்க முடியல. தங்களோட மகன் இனிமே திரும்பி வரமாட்டான் என்ற உண்மையை நம்பவே முடியல. கொஞ்ச நேரத்திலேயே அந்த சோகமான விஷயம் முழு கிராமத்துக்கும் தெரிய வந்துச்சு. கிராமத்துல இருந்த மக்கள் ஒவ்வொருத்தரா தனபாலோட வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. எல்லாரோட கண்களும் கலங்கி இருந்தது. ஏன்னா ஆரவ் தனபாலோட மகன் மட்டும் இல்லை, அந்த கிராமத்தோட சந்தோஷம். அவன் சிரிப்பு இனிமே அந்த கிராமத்துல கேட்க போவே இல்லை. கிராமத்துல இருந்த பெரியவங்க தனபாலை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த நேரத்துல எந்த வார்த்தையும் அவரோட மனவேதனையை குறைக்க முடியல. தனபாலோட மனசுல ஒரே ஒரு கேள்வி மட்டும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் சில பேர் ரொம்ப நீண்ட நாள் வாழ்றாங்க, ஆனா சில பேர் சின்ன வயசுலயே இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க? இது வெறும் விதியா, இல்லை இதுக்கு பின்னாடி கர்மத்தோட ஏதாவது பெரிய ரகசியம் இருக்கா? அந்த நேரத்துல முழு கிராமமும் சோகத்துல மூழ்கி இருந்த சமயத்துல அந்த கிராமத்துக்கு ஒரு பெரிய சாமியார் வந்தாரு. அவரோட பேரு சுவாமி வேதானந்தர். அவரோட முகத்துல ஒரு தனி தேஜஸ் இருந்துச்சு. கண்கள் அமைதி, வெள்ளை நிற எளிமையான உடை. அவரை பார்த்த உடனே இவர் சாதாரண சாமியார் இல்லைன்னு யாருக்கும் தோணும். தூர தூரமா இருந்த மக்கள் கூட அவரோட ஞானம் பற்றி பேசுவாங்க. ஆன்மா, பிறப்பு, மரணம், கர்மம், இது எல்லாத்தோட ரகசியம் அவருக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அவர் கிராமத்துக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சதும் நிறைய பேர் அவரை பார்க்க வந்தாங்க. ஆனால் தனபாலோட மனசில் அந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஏன் மகன் ஏன் இறந்தான்? துக்கத்தில் உடஞ்சு போயிருந்த தனபால் மெதுவாக அவர்கிட்ட போனார். சுவாமியை பார்த்த உடனே அவர் காலில் விழுந்து கதறி அழ ஆரம்பிச்சாரு. குருவே, ஏன் மகன் என்ன தப்பு செஞ்சான்? அவன் இன்னும் சின்ன குழந்தை தானே, யாருக்கும் எந்த கெட்டதையுமே செய்யலை. அப்புறம் ஏன் அவன் இவ்வளவு சீக்கிரம் போயிட்டான்? கடவுள் ஏன் அவனை எங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாரு? அவர் குரல் நடுங்குச்சு. கண்ணீர் நிற்கவே இல்லை. அதை பார்த்து அங்க இருந்த மக்களோட கண்களும் கலங்கி போச்சு. சுவாமி வேதானந்தர் சில நிமிஷம் அமைதியா இருந்தாரு. அதுக்கப்புறம் கருணையோட தனபாலை எழுப்பி தன்னோட பக்கத்துல உட்கார வச்சாரு. அவர் மெதுவா பேச ஆரம்பிச்சாரு. தனபால், உன்னோட மகன் எந்த தப்பும் செய்யல. அவன் முழுக்க முழுக்க தூய்மையான ஆன்மா. ஆனா இந்த உலகத்துக்கு வர்ற ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு காரணம் இருக்கும். உன்னோட மகனோட ஆன்மாவுக்கும் இந்த பிறவியில ஒரு முடிக்கப்படாத கர்மத்தை முடிக்கத்தான் வந்திருந்தது. இதை கேட்டதும் அங்கிருந்த எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. தனபாலோட மனசுல உடனே இன்னொரு கேள்வி எழுந்துச்சு. முடிக்கப்படாத கர்மமா? அதனாலயா ஒரு ஆன்மா இவ்வளவு சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு போயிடும்? சுவாமி வேதானந்தர் அமைதியா தனபாலை பார்த்தாரு. அவரோட முகம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. வாழ்க்கையும் மரணமும் பற்றிய எல்லா ரகசியங்களும் அவருக்கு தெரியும் மாதிரி இருந்தது. அவர் மெதுவா சொல்ல ஆரம்பிச்சாரு. தனபால், இந்த உடம்பு நிரந்தரம் இல்லை. இது மண்ணால உருவானது. ஒரு நாள் மண்ணோட கலந்துரும். ஆனா ஆன்மா அப்படி இல்லை. ஆன்மா எப்போதும் அழியாது. அது அழிவில்லாதது, நிரந்தரமானது. இறப்பு என்பது உடம்புக்கு தான், ஆன்மாக்கு இல்லை. இதை கேட்ட தனபால் அமைதியா அவரை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. சுவாமி தொடர்ந்து பேசினாரு. ஆன்மா ஒரு நீண்ட பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு போகும். ஒவ்வொரு பிறவியிலும் பழைய கர்மத்தோட பலனை அனுபவிக்கும். அதே நேரத்தில் புதிய கர்மங்களையும் செய்யும். இதுதான் இந்த உலகத்தை நடத்துகிற கர்ம விதி. சில ஆன்மாக்களுக்கு நிறைய கர்மங்கள் முடிக்காம இருக்கும். அதனால அவங்க இந்த உலகத்தில் நீண்ட நாள் வாழ்வாங்க. 60 வயசு, 80 வயசு, சில நேரம் அதை விட கூட அதிகமாக வாழ்வாங்க. ஏன்னா அவங்களோட கர்மங்களை எல்லாம் முடிக்கணும். ஆனால் சில ஆன்மாக்கள் இந்த பிறவியில் ஒரு சின்ன கர்மத்தை மட்டும் முடிக்கத்தான் வரும். அவங்களோட நோக்கம் சின்னதாக இருக்கும். அந்த கர்மம் முடிஞ்ச உடனே இந்த உலகத்தில் அவங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியமும் முடிஞ்சிடும். தனபால் சுவாமி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமாக கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சுவாமி அமைதியான குரல்ல மீண்டும் சொன்னாரு, அதனால தான் சில ஆன்மாக்கள் சின்ன குழந்தைகளா பிறக்குது. கொஞ்ச நாள் தங்களோட அம்மா அப்பாவோட இருப்பாங்க. முடிக்கப்படாத கர்மத்தை முடிச்சுட்டு அப்புறம் இந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்க. இதை கேட்டதும் தனபாலின் கண்களில் மீண்டும் கண்ணீர் வந்துச்சு. ஆனால் இப்போ அந்த கண்ணீரில் வேதனை மட்டும் இல்லை, ஒரு புரிதலும் இருந்துச்சு. முதல் முறையாக தன்னோட மக இறப்புக்கு பின்னாடி ஏதோ பெரிய ஆன்மீக காரணம் இருக்கலாம் என்று அவருக்கு தோண ஆரம்பிச்சது. இறுதியாக சுவாமி வேதானந்தர் சொன்னார், இந்த உலகத்தில் எந்த விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காது. ஒவ்வொரு பிறப்பும், ஒவ்வொரு சந்திப்பும், ஒவ்வொரு சந்தோஷமும், ஒவ்வொரு துக்கமும் கூட கர்ம விதியோடு தான் இணைந்திருக்கும். சில நேரம் நமக்கு கொடுமையாக தோன்ற விஷயங்கள் கூட ஆன்மாவோட நீண்ட பயணத்தில் ஒரு சின்ன பகுதி தான். இதை கேட்ட தனபால் அமைதியாக உட்கார்ந்துருந்தாரு. அவரோட மனசில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஒழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆரவோட ஆன்மாவும் ஏதாவது முடிக்கப்படாத கர்மத்தை முடிக்க தான் வந்ததா? அந்த கர்மம் முடிஞ்சதால தான் அவன் போயிட்டானா? சுவாமி வேதானந்தர் சில நொடிகள் முழுக்க அமைதியாக இருந்தார். அவர் கண்களை மூடிக்கிட்டாரு. அவர் ஆழ்ந்த தியானத்துக்குள்ளே போயிட்டாரோ அப்படின்னு அங்கிருந்த எல்லாருக்கும் தோணுச்சு. அந்த இடம் முழுக்க ஒரு வித்தியாசமான அமைதி பரவுச்சு. நேரமே சில நொடிகள் நின்ன மாதிரி இருந்துச்சு. தனபாலோட இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சுது. இப்போதான் என் மகன் இருந்ததுக்கான உண்மையான காரணம் தெரிய போகுதுன்னு அவர் மனசுக்குள்ளே தோணுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுவாமி மெதுவாக கண்களை திறந்தாரு. அவரோட பார்வை ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. குரலும் அமைதியாக இருந்தது. அவர் தனபாலை பார்த்து சொன்னார், தனபால், உன்னோட மகனோட ஆன்மா பற்றிய ரகசியம் எனக்கு தெரிகிறது. இது இந்த பிறவியோட கதை மட்டும் இல்லை, அவனோட கடந்த பிறவியோட சம்பந்தப்பட்ட விஷயம். இதை கேட்ட தனபால் கவனமாக அவரை பார்த்தாரு. சுவாமி தொடர்ந்து சொன்னார், கடந்த பிறவியில் உன்னோட மகனோட ஆன்மா ஒரு பெரிய பணக்கார வியாபாரியாக இருந்தது. அவருக்கு பணத்துக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு ஏழை மனிதர்கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் கடனாக வாங்கியிருந்தார். அந்த ஏழைக்கு அந்த பணம் ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் நம்பி அவரோட குடும்பம் வாழ்ந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த வியாபாரி திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிட்டாரு. இறப்பதற்கு முன்னாடி அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியல. அந்த கடன் அவரோட வாழ்க்கையோட முடிஞ்சு போகவில்லை, ஆன்மாவோட சேர்ந்து விட்டது. தனபால் அமைதியாக ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் சுவாமி மீண்டும் சொன்னார், அந்த ஆன்மா அடுத்த பிறவிக்காக தயாரானப்போ அந்த முடிக்கப்படாத கர்மத்தை முடிப்பது அவசியமாக இருந்தது. கர்ம விதி ரொம்ப துல்லியமானது. எது முடிக்கப்படாமல் இருக்குதோ அது ஏதாவது ஒரு பிறவியில் கண்டிப்பாக முடிக்கப்படும். அதனால தான் அந்த ஆன்மா இந்த பிறவியில் வீட்டில் ஆரவா பிறந்தது. இதை கேட்டதும் தனபாலும் அங்கிருந்த மக்களும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. சுவாமி அமைதியாக தொடர்ந்து சொன்னார், இந்த பிறவியில் நீங்கள் எல்லாம் அவனுக்கு ரொம்ப அன்பு கொடுத்தீங்க, அவனை பார்த்துக்கிட்டீங்க, மனசார நேசிச்சிங்க. கடந்த பிறவியில் பணத்தால் இருந்த கடன் இந்த பிறவியில் அன்பாலும் பாசத்தாலும் திருப்பி கொடுக்கப்பட்டது. இதை கேட்டதும் தனபாலின் கண்களில் கண்ணீர் வலிய ஆரம்பிச்சது. ஆனால் இப்போ அந்த கண்ணீரில் துக்கம் மட்டும் இல்லை, ஒரு ஆழமான புரிதலும் இருந்துச்சு. இறுதியாக சுவாமி வேதானந்தர் அமைதியான குரலில் சொன்னார், அந்த ஆன்மாவோட முடிக்கப்படாத கர்மம் முடிஞ்ச பிறகு இந்த உலகத்தில் அந்த ஆன்மா இருக்க வேண்டிய காரணமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால்தான் அந்த ஆன்மா அமைதியாக இந்த உடம்பை விட்டு அடுத்த பயணத்துக்கு கிளம்பிருச்சு. இதை கேட்ட தனபால் ஆழமாக யோசிக்க ஆரம்பிச்சாரு. முதல் முறையாக வாழ்க்கையும் மரணமும் ஒரு பிறவியோட கதை மட்டும் இல்லை, ஆன்மாவோட நீண்ட மர்மமான பயணத்தில் ஒரு பகுதி தான்னு அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. சுவாமி தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாரு. ஒரு ஆன்மா உடம்பை விட்டு வெளியேறும்போது அது சில காலம் சூட்சம ரூபத்தில் இருக்கும். அது தன்னோட வாழ்க்கை முழுக்கம் செய்த கர்மங்களையும் கூடவே எடுத்துக்கிட்டு போகும். ஏன்னா ஆன்மாவோட கூட போவது கர்மம் மட்டும்தான். பணம், சொத்து,
புகழ், இந்த உலகத்துல சம்பாதிச்ச எந்த விஷயமும் கூட போகாது. அதுக்கப்புறம் அந்த ஆன்மா ஒரு தெய்வீகமான பாதைக்கு போகும். அங்க அந்த ஆன்மாவோட வாழ்க்கை முழுக்க செய்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கப்படும். சின்ன கர்மமா இருந்தாலும், பெரிய கர்மமா இருந்தாலும், நல்லதா இருந்தாலும், கெட்டதா இருந்தாலும் எதுவும் மறையாது. ஒருத்தர் தன்னோட வாழ்க்கை முழு கதையும் ஒரே நேரத்துல பார்த்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆன்மா கடந்த பிறவியில என்ன செய்தது, என்ன முடிக்காம விட்டது, இன்னும் என்ன அனுபவிக்கணும், இதெல்லாம் முடிவு செய்யப்படும். அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பிறவி எங்கே கிடைக்கணும் என்பதும் தீர்மானிக்கப்படும். எந்த வீட்டில் பிறக்கணும், எப்படி வாழ்க்கை அமையணும், என்ன மாதிரியான சூழ்நிலை வரணும், எல்லாமே கர்மத்தின் படி நடக்கும். சில ஆன்மாக்கள் நல்ல கர்மத்தால நல்ல குடும்பத்துல பிறக்கும். அவங்களுக்கு அன்பு, சந்தோஷம், செழிப்பு நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும். ஆனா சில ஆன்மாக்கள் கஷ்டமான சூழ்நிலையில பிறக்கும். ஏன்னா அவங்க தங்களோட கர்ம பலனை அனுபவிக்கணும், அதுல இருந்து கத்துக்கணும். சுவாமி வேதானந்தர் தொடர்ந்து சொன்னாரு, இதுதான் ஆன்மாவோட முடிவில்லாத பயணம். பிறப்பும் இறப்பும் இந்த பயணத்துல வர்ற வெவ்வேறு நிலையங்கள் மாதிரி தான். ஆன்மா மீண்டும் மீண்டும் பிறக்கும், கர்மம் செய்யும், அதன் பலனை அனுபவிக்கும். அப்படியே மெதுவா ஆன்மீகமா உயர்ந்துக்கிட்டே போகும். இதை எல்லாம் கேட்ட தனபாலோட மனசுல ஒரு புதிய புரிதல் பிறக்க ஆரம்பிச்சது. முதல் முறையா இறப்பு என்பது முடிவில்லை, ஆன்மாவோட அடுத்த அத்தியாயம் என்று அவருக்கு தோணுச்சு. சுவாமி வேதானந்தர் சொன்ன ஆழமான உண்மைகள் தனபாலின் மனசுல இருந்த பெரிய புயலை கொஞ்சம் கொஞ்சமா அமைதிப்படுத்த ஆரம்பிச்சது. சில மணி நேரத்துக்கு முன்னாடி வரை தன்னோட மகனை இழந்த துக்கத்துல முழுக்க உடைஞ்சு போயிருந்த மனிதர் இப்போ மெதுவா மன அமைதியை உணர ஆரம்பிச்சாரு. என் மக என்னை விட்டு முழுசா போயிடல, அவன் ஆன்மாவோட அடுத்த பயணத்துக்கு தான் போயிருக்கான் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. தனபால் மெதுவா வானத்தை பார்த்தாரு. அவருக்கு ஆரவோட சின்ன சிரிப்பு ஞாபகம் வந்துச்சு. எங்கேயோ தூரத்துல இருந்து ஆரவ் தன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு உணர்ச்சி தோணுச்சு. இது வரைக்கும் அவரோட மனசுல இருந்தது வலி, கோபம், ஏமாற்றம், உதவியற்ற தன்மை. ஆனா இப்போ அந்த இடத்துல ஒரு அமைதியும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையும் வந்திருந்தது. வாழ்க்கையும் இறப்பும் ஒரு பிறவியோட கதை மட்டும் இல்ல, ஆன்மாவோட நீண்ட பயணத்துல வர்ற சின்ன சின்ன நிலையங்கள் தான் என்று அவருக்கு முழுசா புரிஞ்சுது. அந்த நாளுக்கு அப்புறம் தனபாலின் வாழ்க்கை முறையே மாற ஆரம்பிச்சது. இனி வாழ்க்கைய வெறும் ஆசை, சுயநலம், பணம் இதுக்காக மட்டும் வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணினாரு. அதுக்கு பதிலா நல்ல மனசோட, தர்மத்தோட, கருணையோட வாழணும்னு நினைச்சாரு. எல்லார்கிட்டையும் அன்பா பேச ஆரம்பிச்சாரு. உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சாரு. யாருக்கும் அநியாயம் நடக்கக்கூடாதுன்னு கவனமா இருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவரோட வாழ்க்கையும் மனசும் ரொம்ப அமைதியானதா மாறுச்சு. முழு கிராமத்துக்கும் அவர் ஒரு எடுத்துக்காட்டா மாறிட்டாரு. மக்கள் வாழ்க்கை பற்றி ஆலோசனை கேட்க அவர்கிட்ட வர ஆரம்பிச்சாங்க. அப்போ தனபால் ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லுவாரு, இந்த உலகத்துல உண்மையான செல்வம் பணமோ சொத்தோ இல்ல, நல்ல கர்மம் தான். ஏன்னா மனிதன் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவனோட கூட போவது பணமோ புகழோ இல்லை, அவன் செய்த கர்மம் மட்டும்தான். தனபால் அடிக்கடி கோவிலுக்கு போய் அமைதியா உட்கார்ந்துருப்பாரு. தன்னோட ஆன்மாவும் தன்னோட மகன் ஆரவோட ஆன்மாவும் நல்ல பாதையில முன்னேறணும்னு மனசார வேண்டிப்பாரு. ஒரு நாள் இவருடைய ஆன்மாவும் பரம அமைதியை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணுவாரு. இப்போ அவரோட மனசுல ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. மனுஷன் உண்மையா நல்ல கர்மம் செய்தா அவனோட ஆன்மாவும் அமைதி அடையும், அவன் குடும்பத்துக்கும் நல்ல சக்தி கிடைக்கும். இப்படி தன்னோட மகனை இழந்த துக்கம்தான் கடைசியில தனபாலின் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆன்மீக மாற்றத்துக்கு காரணமாயிடுச்சு. நண்பர்களே, இந்த கதையோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. சில நேரங்களில் குறைந்த வயசுல வரும் மரணம் கூட முடிக்கப்படாத கர்மத்தோட விளைவா இருக்கலாம். சனாதன ஞானம் சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னோட கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பிறப்பையும் அனுபவங்களையும் பெறுகிறது. பகவத்கீதை, கருட புராணம் மாதிரியான நூல்கள்ல கூட ஆன்மாவோட பயணமும் கர்ம விதியும் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதனால வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நல்ல கர்மம் செய்யணும். ஏன்னா கர்ம விதி ஒருபோதும் தவறாது, ஆன்மாவோட பயணமும் ஒருபோதும் முடிவடையாது. நீங்களும் கர்மத்தோட பலன் கண்டிப்பா கிடைக்கும்னு நம்புறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க,
கமெண்ட்ல கர்மம் தான் மிகப்பெரிய உண்மை என்று எழுதுங்க. மேலும் சனாதன தர்மத்தோட இப்படிப்பட்ட மர்மமான அறிவூட்டும் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க.